தமிழ் மன்னர்களின் அடையாளமாகவும் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு அதிசயமாகவும் திகழக்கூடிய தஞ்சை பெரிய கோயிலை கட்டி அமைத்த, அதனை உலகளாவிய ஒரு புகழ்பெற்ற உன்னத சுற்றுலா தலமாகவும் உருவாக்கிய ராஜராஜ சோழன் என்கின்ற அருண்மொழிவர்மன் என்ன சமுதாயம்? சோழர்களுடைய காலம் என்பது 3 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முற்கால சோழர்கள், இடைக்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள். முற்கால சோழர்கள்னு பார்த்தீங்கன்னா கல்லணையை கட்டி அமைத்த கரிகால். ராஜராஜ சோழன் ஏன் ஏலியன் அப்படின்னா, அந்த தஞ்சை பெரிய கோயிலுடைய கட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்திய கட்டமைப்பு, குறிப்பாக தமிழர்களுடைய கட்டமைப்பு படி கட்டப்படல. இது போன்ற ஒரு கட்டடம், குறிப்பாக கோபுரங்கள், கோயில்கள் கட்டப்படுவது என்றால் வெளி கிரகத்தில், இன்னும் சொல்லப்போனால் வேற்று கிரக வாசிகளால் தான் கட்டப்பட்டிருக்க வேண்டும். ராஜராஜ சோழனை குறித்தும் தஞ்சை பெரிய கோயில் குறித்தும் பல்வேறு மர்ம தகவல்கள் இருப்பதாக சொல்கிறார். தஞ்சை பெரிய கோயிலில் இருந்துதான் ராஜராஜ சோழன் வந்து தற்கொலை செய்து கொண்டார். இன்னொன்று, ராஜராஜ சோழனுடைய சிலையை வந்து தஞ்சை பெரிய கோயிலில் வைக்கல. வெளிநாட்டிலிருந்து அந்த ஸ்டூவர்ட்னு வெளிநாட்டு நபர் வந்தார்ல, அவர் வந்து குறிப்பிட்டு நம்முடைய மத்திய அரசு சொன்ன நபர் இல்லை, வந்தவர் வேற நபர். அவர் வந்து ஒரு குறிப்பாக அந்த பேனா எழுதிட்டு அந்த பேனா பரிசளிச்சிருக்கிறாரு. அந்த தேன்மொழி, அந்த பேனா வந்து நம்ம குறிப்பாக இங்கே பூமியில் கிடைக்கக்கூடிய பொருள் இல்லை. இப்போ கலெக்டருக்கு என்னென்னா, இந்த தேன்மொழி அவர்கள் கொடுத்த அந்த அறிக்கையை வாட்ஸ்அப்பில் பார்க்கணும். அப்போ வந்துட்டு போன நபர் யார்? அதே டைமில் தஞ்சை பெரிய கோயிலில் ஒரு பறக்கும் தட்டு மாதிரியான ஒரு தஞ்சை பெரிய கோயிலை கட்டமைத்ததுக்கு பிறகு கரூராருக்கும் ராஜராஜ சோழனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு, அதன் பிறகு கரூர் சித்தர் வந்து ராஜராஜ சோழனுக்கு சாபம் விட்டதாகவும், அதன் பிறகு அந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு அவர் வரவில்லை என்றும் ஒரு தகவல் உண்டு. அதன் அடிப்படை காரணமாக ராஜராஜ சோழனுடைய அந்த முடிவு வந்து தஞ்சை பெரிய கோயிலிலே இருந்ததாகும். அதனால்தான் இன்றைக்கு ஆட்சியாளர்கள், முதலமைச்சராக இருப்பவரோ, பிரதமராக இருக்கின்றவரோ, இல்லை வேறு முக்கியமான பதவியில் இருப்பவரோ தஞ்சை பெரிய கோயிலுக்கு செல்கின்ற போது அவர்களுக்கு அந்த பதவி நிலைப்பதில்லை. வாய்ஸ் ஆஃப் லா நேயர்களுக்கு வணக்கம். சட்டம் சம்பந்தமான பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இணைப்பில் இருக்காங்க வழக்கறிஞர் கரு ஜெயக்கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் அவரை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆளாளுக்கும் என்னுடைய சமுதாயம், இவர் என்னுடைய சமுதாயம் அப்படின்னு ஒரு குறுகிய வட்டத்தில் அவரை அடைக்க பார்க்குறாங்க. அவர் என்ன சமூகத்தை சேர்ந்தவர்? உங்களை பொறுத்த வரைக்கும் அவரை பற்றி சொல்லுங்கள் சார். தமிழ் மன்னர்களின் அடையாளமாகவும் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு அதிசயமாகவும் திகழக்கூடிய தஞ்சை பெரிய கோயிலை கட்டி அமைத்த, அதனை உலகளாவிய ஒரு புகழ்பெற்ற ஒரு உன்னத சுற்றுலா தலமாகவும் உருவாக்கிய ராஜராஜ சோழன் என்கின்ற அருண்மொழிவர்மன் என்ன சமுதாயம் என்கின்ற கேள்வி பல வகையிலும் நீங்கள் கேட்பது போல, இன்றைக்கு நம்ம குறிப்பாக சொல்லப்போனால் சதய விழா, அவருடைய சதய விழா நடக்க இருக்கின்ற சூழலில் இந்த கேள்வி மிகவும் அவசியமாகிறது. நம்முடைய தமிழ் மண்ணை பொறுத்தவரை சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செய்தார்கள் என்பதும், அதற்கு பிறகு நீண்ட காலம் சோழர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. சோழர்களுடைய காலம் என்பது 3 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முற்கால சோழர்கள், இடைக்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள். முற்கால சோழர்கள்னு பார்த்தீங்கன்னா கல்லணையை கட்டி அமைத்த கரிகால் பெருவளத்தான் என்று சொல்லக்கூடிய கரிகால சோழன், அதாவது கிபி 2000, அதுக்கு கிமுன்னு சொல்லுவாங்க, முதல் நூற்றாண்டு, 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது கல்லணையை சொல்கிறார்கள். உலகில் முதலில் கட்டமைக்கப்பட்ட ஒரு அணை என்கிறார். தண்ணீரை வேளாண்மைக்கு பயன்படுத்துவதும் குடிநீருக்கும் மற்ற தேவைகளுக்கும் பயன்படுத்துவதற்கு ஒரு அணைக்கட்டு என்ற முதல் கான்செப்ட், அந்த கருத்து தமிழ் மன்னன் ஒருவனால் உருவாக்கப்பட்டது என்கின்ற அந்த செய்தி நம்மை வந்து ஒரு மிகப்பெரிய தமிழர்கள் குறித்த நம்ம ஒரு மிகப்பெரிய, அதாவது ஒரு அடையாளமாக கருத முடியும். இது முற்கால சோழர்கள். அதன் பிறகு பாண்டியர்கள், மற்ற மன்னர்களுடைய எழுச்சியின் காரணமாக சோழர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆந்திரா இருக்கக்கூடிய, அதாவது சீமாந்திரான்னு சொல்லக்கூடிய கோதாவரி பகுதியில் வந்து இருந்ததாகவும், அங்கு இருக்கக்கூடிய அந்த கீழை சாளுக்கிய மன்னர்களோடு தொடர்பு இருந்ததாகவும் சொல்கிறார்கள். ஆனால் ஒரு சில நபர்கள் வரலாற்றை திரிக்கின்ற விதமாக அவர்களை தெலுங்கு சோழர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அது தவறானது. ஆந்திர மண்ணில் போய் இருந்ததால் அவர்கள் தெலுங்கு சோழர்கள் ஆகிவிட மாட்டார்கள். அன்றைக்கு இருந்த அரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மன்னர்களோடு
திருமண உறவை கொண்டிருந்தார்கள். இந்த மன்னனுக்கு வந்து ஆதரவு அளிப்பதற்காக சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையே கூட பெண் கொடுத்து பெண் எடுக்கின்ற வழக்கம் இருக்கிறது. சேர நாட்டிலும் அப்படித்தான் இருந்திருக்காங்க. அன்றைக்கு இருந்த அரசர்கள் தமிழ் மண்ணில் அன்றைக்கு சாதி என்கின்ற வழக்கம் கிடையாது. சாதி இரண்டொழிய வேறு இல்லை அப்படிங்கிறது தான் அவையுடைய வாக்காக இருந்திருக்கு. அன்றைக்கு வந்து செய்கின்ற பணியின் நிமித்தம் அவர்களை குறிப்பிட்டு ஒரு பிரிவினராக அழைக்கப்பட்ட வழக்கம் உண்டு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மன்னர்களுக்கு சாதி உண்டா? மன்னர்கள் ஒரு தனி சமூகம். நீங்கள் அரசனாக ஆயிட்டீங்கன்னாவே அரசர் சமூகம் ஆயிடுவீங்க. அவர்களுக்கு வந்து குறிப்பிட்டு இந்த சமூகம் என்று சொல்லிவிட முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ராஜராஜ சோழன் ஆட்சி செய்த காலம் ஏறத்தாழ 1000 ஆண்டுகளுக்கு முன்பால். அன்றைக்கு முழுமையாக சாதிய கட்டமைப்புகள் இல்லை என்கிறார். சாதிய ரீதியான பிளவுகள் கிடையாது. அன்றைக்கு இருந்தது பணி நிமித்தமாக நீங்கள் செய்கின்ற வேளாண்மை செய்யக்கூடிய நபர்கள், மற்ற வந்து சிற்ப வேலை செய்யக்கூடிய நபர்கள், சிற்பிகள், இப்படித்தான் கட்டமைத்திருக்கிறார். கீழ்நிலை பணியாளர்கள் இப்படித்தானே இருக்காங்க. மற்ற பணிகள், கோயில் வேலை செய்பவர்கள், துப்புரவு பணியாளர்கள் இப்படித்தான் கொண்டு வந்திருக்காங்களே ஒழிய யாரையும் சாதிய கண்ணோட்டத்தோடு சாதிகளோடு பிணைத்து பார்க்கவில்லை. அப்படி இருந்தும் ராஜராஜ சோழனை மற்ற எல்லா சமூகங்களும் இன்றைக்கு அவரை தங்கள் சாதி என்று குறிப்பிடுவதற்கான காரணங்கள் என்ன? ஒன்றை அடிப்படையாக நீங்கள் பார்க்கணும். ராஜராஜ சோழனை வந்து எங்களுடைய சமூகம், எங்களுடைய சாதி என்று அனைத்து சமூகங்களுமே சொல்கிறார்கள். எல்லாருமே சொல்கிறாங்க. இதை ஒரு வகையில் நான் வந்து வரவேற்கிறேன். ஏன்னா ராஜராஜ சோழன் நம்முடைய தமிழ் மன்னன், எல்லாருக்கும் உரிமையான. ஆனால் சமூகத்தில் அவர்களை சாதியோடு நீங்கள் பிணைக்க பார்ப்பது தான் தவறு என்கிறேன். அவரை ஒரு தமிழ் மன்னர் என்று சொல்லிவிட்டு செல்வதில் உங்களுக்கு என்ன அதுல வந்து உங்களுக்கு பிரச்சனைங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இன்னொன்று, ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் வளர்ச்சி அடைந்து வந்துட்டா அவர் வந்து எங்காளு உங்காளு எங்கள் சொந்தக்காரரு அப்படிங்கிற சொல்லக்கூடிய வழக்கம் தமிழ்நாட்டில் எப்போதுமே உண்டு. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ராஜராஜ சோழனுடைய வளர்ச்சி என்பதும் அவருடைய வாழ்க்கை என்பதும் தமிழ்நாட்டின் மக்களோடு பிணைக்கப்பட்டது. அந்த அடிப்படை காரணத்தால் தான் அவரை தங்கள் சமூகத்தோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறார்கள், தொடர்பு படுத்தி பார்க்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டு அனைத்து சமூக மக்களும் என்பதைத்தான் நான் உங்கள் முன்பு சொல்ல விரும்புகிறேன். இன்னொன்று, ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்தில் குறிப்பிட்டு இந்த சமூகம் அந்த சமூகம் இருந்ததற்கான சான்றுகள் கிடையாது. வரலாற்று ஆவணங்களிலும் சரி, மற்ற பட்டயங்களிலும் சரி, அரசு குறித்தோ சாதி குறித்தோ எந்த இடங்களிலும் குறிப்பாக அதை அரசு வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆதரித்ததாகவோ வரலாறு இல்லை. அது குறித்த ஆவணங்களும் இல்லை. அப்படி இருக்கின்ற போது நாம் ராஜராஜ சோழனை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்றோ ஒரு சாதியை சார்ந்தவர் என்றோ குறுக்கி பார்ப்பது என்பது மிகவும் தவறானது. இன்னொரு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தியும் சொல்ல விரும்புகிறேன். முதலில் ராஜராஜ சோழனை இது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில பேர், இப்போது ஒரு சிலர் புதிதாக அவரை வந்து தெலுங்கு வழி வந்தவர் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் பார்க்கிறோம். அவர் கீழை சாளுக்கிய மன்னர்களோடு தொடர்பு கொண்டவர் என்பதால், விஜயாலய சோழனின் வாரிசாக வந்த காரணத்தால் அவர் வந்து தெலுங்கு சோழர்களின் வழி வந்தவர் என்று புதிதாக ஒரு பொய்களை இங்கே பரப்பி வருகிறார். அதாவது மன்னர்கள் அனைவரும் அந்தந்த காலகட்டத்தில் எந்தெந்த பகுதியில் இருக்கிற மன்னர்களோடு தொடர்புடையவர்களாக இருந்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய திருப்பதியை ஆரம்ப கட்டத்தில் கட்டி அமைக்கப்பட்ட அதற்கான கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுத்து சோழர்களின் பங்கும் உண்டு. அப்படி பார்க்கின்ற போது சோழர்கள் ஆந்திரா வரை பரவி இருந்தார்கள். வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை தமிழ் கூறும் நல்லுலகு என்கிறார்கள். நம்முடைய வடக்கு எல்லையாக இருந்தது திருப்பதி அன்றைக்கு. அப்படி பார்க்கின்ற போது நாம் வந்து தெலுங்கு சோழர்கள் என்ற வாதத்தையே தவறு என்கிறேன். அங்கே ஆந்திராவில் உள்ள மக்களோடு வந்து அந்த இருந்த கீழை சாளுக்கிய மன்னர்களோடு சோழர்களுக்கு திருமண உறவு இருந்த காரணத்தினால் அந்த அடிப்படையில் அவரை தெலுங்கு சோழர் என்று குறிப்பிடுவது தவறாகும். இன்னொன்று, குறிப்பிட்டு சொல்லுகின்ற ஒரு செய்தியை, இது போன்ற செய்திகளை ஒரு எளிமையான உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டோடு சொல்ல விரும்புகிறேன். வெளிநாடுகளிலிருந்து சதய விழா போன்ற ராஜராஜ சோழனுக்கு நடக்கின்ற நேரத்தில் அவர் வந்து சதய நட்சத்திரத்தில், கும்பராசி சதய நட்சத்திரம் அதற்கான காரணம். அதனால தான் அவருக்கு வந்து இந்த சதய நட்சத்திரம் வருகின்ற போது சதய விழா என்று கொண்டாடுகிறார் ராஜராஜ சோழன். இன்னும் உங்களுக்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை பார்த்திங்கன்னா மராட்டியர்கள் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார்கள் என்ற தவறான செய்தி இருந்தது.
அதை ஒரு வெளிநாட்டு, அது குறிப்பாக பிரிட்டிஷ் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் தான் இதை கட்டியது ராஜராஜ சோழன் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார். ராஜராஜ சோழனை குறித்தும் தஞ்சை பெரிய கோயில் குறித்தும் பல்வேறு மர்ம தகவல்கள் இருப்பதாக சொல்கிறார். பல தஞ்சை பெரிய கோயிலில் இருந்து தான் ராஜராஜ சோழன் தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிறன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, ராஜராஜ சோழனுடைய சிலையை தஞ்சை பெரிய கோயிலில் வைக்கல, அவரை ஏன் அங்கே வைக்கல, இப்படி குறித்தெல்லாம் பல கேள்விகள் உண்டு. தஞ்சை பெரிய கோயிலை கட்டமைக்கின்ற போது அவருக்கு ஆலோசகராக இருந்தவர் கருவூரார் என்கிற சித்தர் என்கின்ற செய்தி உண்டு. இதையெல்லாம் ஆவணங்களில் தான் பார்க்கிறோம். அது போன்ற பழைய வரலாறுகளை படிக்கின்ற போது தெரிகிறது. தஞ்சை பெரிய கோயிலை கட்டமைத்ததுக்கு பிறகு கருவூராருக்கும் ராஜராஜ சோழனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதன் பிறகு கருவூர் சித்தர் ராஜராஜ சோழனுக்கு சாபம் இட்டதாகவும் அதன் பிறகு அந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு அவர் வரவில்லை என்றும் ஒரு தகவல் உண்டு. அதன் அடிப்படை காரணமாக ராஜராஜ சோழனுடைய அந்த முடிவு தஞ்சை பெரிய கோயிலிலே இருந்ததாகும். அதனால்தான் இன்றைக்கு ஆட்சியாளர்கள், குறிப்பாக முதலமைச்சராக இருப்பவரோ பிரதமராக இருக்கின்றவரோ இல்லை வேறு முக்கியமான பதவியில் இருப்பவரோ தஞ்சை பெரிய கோயிலுக்கு செல்கின்ற போது அவர்களுக்கு அந்த பதவி நிலைப்பதில்லை என்ற அந்த அடிப்படையில் செய்திகள் இருக்கின்றன. அது எந்த அளவிற்கு உண்மை என்பது பகுத்தறிவு பேசுகின்றவர்களுக்கு தான் தெரியும். இன்னொன்று, அதையும் தாண்டி பகுத்தறிவையும் தாண்டி அது உண்மையாக நடக்கின்ற பலருக்கும் நடந்திருக்கிறது என்பது நம்ப வேண்டிய சூழல் இருக்கிறது. செய்தி இப்போ நம்மளுடைய செய்தி என்னென்னா, ராஜராஜ சோழன் எந்த சமூகம், நீங்கள் கேட்ட கேள்வி, அவர் எந்த சாதி, அவருடைய காலத்தில் சாதி இருந்ததா? சார் நான் ஏன் கேட்குறேன்னா, எல்லாருமே என்னுடைய சமூகம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஒரு இதுக்காக அதான் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிடுறேன். இது போன்ற சதய விழா நடக்கின்ற காலத்தில் செக்கோஸ்லேவியா, யுகோஸ்லேவியா என்று சொல்லக்கூடிய வெளிநாடுகள், ரஷ்ய நாட்டிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் சதய விழாவில் கலந்து கொள்ள இருப்பதாகவும், அவர் சதய விழாவில் கலந்து கொள்கின்ற போது அவருக்கு உரிய அனைத்து மரியாதைகளையும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய இந்திய அரசினுடைய வெளியுறவுத்துறை தகவல் சொல்லி அவர் வருகின்ற ஒரு குறிப்பிட்ட நாளை நம்முடைய தமிழ்நாட்டு அரசிற்கும் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் வழங்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் அந்த நபர் வருகின்ற நாள், குறிப்பாக நம்முடைய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் முன்பு அவர் வருவதாகவும், அவருக்கு இங்கிருந்து ஒரு முழுமையான பாதுகாப்போடு தஞ்சைக்கு செல்வதாகவும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த பணியை இங்கு எடுத்து செய்யக்கூடியவர் தேன்மொழி என்கிற தனி அதிகாரி, செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் மூலம் அதற்கான பணிகளை செய்கிறார். அவர் அந்த வருகின்ற நபருக்கு அந்த வருகின்ற நபர் பெயர் ஸ்டூவர்ட் அப்படின்னு வச்சு அந்த நபர் தான் வருகிறதா சொல்கிறாங்க. இப்போ அவரை அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக அவர் யார், என்ன விவரம் அப்படிங்கும்போது, வெளிநாடுகளில் தமிழ் குறித்து பல பல்கலைக்கழகங்களில் இருக்கைகள், அதாவது நம்முடையது தமிழ்துறை சார்ந்து அங்கே வழங்கப்படுகிற நம்முடைய ஹார்வர்டு யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்போர்ட், இது போன்ற வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் தமிழுக்கு என்று ஒரு துறை அதை வழங்கப்படுகிறது. அந்த துறை சார்ந்து பல வெளிநாட்டு அறிஞர்கள் ஆய்வு செய்கிறார்கள். அதுபோல் தமிழை ஆய்வு செய்த ஒரு நபர், தமிழ் குறித்து ஆர்வம் உள்ளவர், அவர் ராஜராஜ சோழன் குறித்த செய்திகளுக்காகவும் அந்த சதய விழா குறித்த அந்த முழுமையான தகவல்களை பெற வேண்டியும் இங்கு வருகிறார் அப்படிங்கிற செய்தி சொல்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த தனி அதிகாரி தேன்மொழி இவரை குறித்த முழுமையான தகவல்களை கேட்டுக்கொண்டு உரிய அதிகாரிகளோடு இங்கிருந்து திருச்சி சென்று விமானத்தின் மூலம் அங்கிருந்து தஞ்சைக்கு செல்வதாக ஏற்பாடு. அங்கே அதே போல் இவர் செல்கின்ற போது அதை சதய விழாவுக்கு முதல் நாள் செல்கிறார். ஓகே சார். சதய விழாவுக்கு முதல் நாள் செல்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய தஞ்சை மாவட்ட கலெக்டர், திருச்சி கலெக்டர் 2 பேரும் வரவேற்கிறாங்க. ஏன்னா திருச்சி விமான நிலையங்கிறதுனால திருச்சி கலெக்டர் வரவேற்கிறார். மத்திய அரசினுடைய விஐபி இல்லையா, மத்திய அரசினுடைய விருந்தினர், அந்த அடிப்படையில் வரவேற்கிறார்கள். வரவேற்கின்ற பொழுது அப்போ திருச்சி கலெக்டர் அங்கேருந்து விடைபெற்று உங்களை தஞ்சை கலெக்டரும் தேன்மொழி அந்த தனி அதிகாரி இருக்காங்க அவங்களோட அனுப்பி வைக்கிறாங்க. அந்த வந்த நபர், அந்த வெளிநாட்டு நபர் செல்கின்ற போது அவர் தனி ஒரு பாதுகாப்பு அந்த கான்வாயின்னு சொல்லுவோம், பெரிய விஐபிகள் போகும்போது ஒரு 4
வாகனங்களில் பாதுகாப்பு அதிகாரிகள், மத்திய அரசு அதிகாரிகள்லாம் போவாங்க. இவர் வரும்போது இவருடைய வாகனத்தில் அந்த தேன்மொழி என்கின்ற செம்மொழி தமிழாய்வு நிறுவன அந்த முனைவரையும் தஞ்சை மாவட்ட கலெக்டரையும் அமர சொல்கிறார். அந்த வந்திருக்கிற விஐபி வந்து அவங்க 2 பேர்கிட்டையும் சில தகவல்களை கேட்குறாரு. அந்த தேன்மொழி அவர்கள் வந்து ஆங்கிலத்தில் பேசுவதற்கு முயற்சி செய்யும் பொழுது, வந்திருக்கிற நபர் எனக்கு நல்லா தமிழ் தெரியும், நீங்கள் தமிழ்லேயே பேசுங்க அப்படின்னு அதை அடிப்படையில் பேசிட்டு போகிறாங்க. அப்போ வந்து கலெக்டர்கிட்ட சில தகவல்கள்லாம் கேட்குறாரு தஞ்சை குறித்து. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுது அப்படிங்கிறத அவர் செக் பண்ணுறாரு. அப்படி கேட்டுக்கிட்டே போகும்போது பல இடங்களில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பேனர்கள், போஸ்டர்கள் எல்லா இடங்கள்லையும் வந்து ராஜராஜ சோழனை தங்கள் சமூகத்தை சார்ந்தவராக சித்தரித்து பல சாதியின் பேரில், எந்த சாதியும் நம்ம சொல்ல முடியாது, எல்லா சாதியினரும் வச்சுங்க, அவங்க எங்களுடைய சமூகம்னு போட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் தெலுங்கு மொழி பேசக்கூடிய கூட சில பேர் வந்து எங்கள் சமூகம்னு போடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறாங்க போது அப்போ இதெல்லாம் யார் ராஜராஜ சோழனுடைய படங்களை பார்த்துட்டு அந்த வந்திருக்கக்கூடிய வெளிநாட்டு நபர் கேட்குறாரு, இதெல்லாம் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது இவங்க வந்து மாற்றி சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அதை மறைக்க பார்க்குறாங்க. ஆனால் அவர் தெளிவாக கேட்குறாரு, எல்லாம் வெவ்வேறு ஏதோ ஒரு குறிப்பிட்டு ஒரு குழுக்கள், சாதி, கேஸ்ட், கம்யூனல் ஏதோ போட்டிருக்கீங்க அப்படின்னு. அப்போ அந்த தஞ்சை மாவட்ட கலெக்டராக இருக்கக்கூடியவர் எல்லா உண்மைகளையும் சொல்கிறார். இந்த மாதிரி தஞ்சை பெரிய கோயிலை கட்டி அமைத்ததனால் அவரை வந்து இந்த சமூகம் அந்த சமூகம்னு எல்லாம் உரிமை கொண்டாடுகிறார்கள். ஆனால் அன்றைக்கு வந்து சமூகங்களோ சாதிகளோ கிடையாது, அவர் ஒரு மன்னர் என்கின்றதும் தான் உண்மை அப்படிங்கும்போது அவருடைய வரலாற்றே முழுமையாக, அவர் ஒரு வரலாற்று மாணவர், யார் கலெக்டர், முதுகலை வரலாறு படித்தவர் என்பதால் மிக தெளிவாக சொல்கிறார். இந்த தேன்மொழி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தை சேர்ந்தவர் என்பதால் இவர் வந்து தமிழ் குறித்த பல தகவல்களை சொல்கிறார். இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும்போது திடீரென்று தஞ்சை பல்கலைக்கழகம் இருக்கிறது. தஞ்சை பல்கலைக்கழகத்தை பார்த்தவுடன் ஒரு மொழிக்காக ஒரு பல்கலைக்கழகம் அமைத்திருக்கிறார்கள், அதை நான் பார்க்கணும்னு சொல்கிறேன். உடனடியாக அதற்கான அனுமதி கலெக்டர் தான் இருக்கார்ல, உடனே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போகும்போது வந்து அது குறித்து பார்த்திங்கன்னா அங்கே தஞ்சை பல்கலைக்கழகத்தில் நம்முடைய வெளிநாட்டிலிருந்து வந்து தமிழ் பணியாற்றிய நபர்கள் குறித்த ஒரு துறை இருக்கிறது. கால்டுவெல், வீரமாமுனிவர், ஜி போப் இவங்கெல்லாம் வந்து தமிழ் மொழிக்காக தமிழை படித்து விட்டு அது குறித்து பல இலக்கியங்களை படைத்திருக்கிறார்கள், இலக்கண நூல்களை படைத்திருக்கிறார். இது குறித்தெல்லாம் அவர் அந்த வந்த நபர் தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டு அது குறித்து ஒரு கையொப்பம் விடுகிறார். அவங்களுடைய தகவல்கள்லாம் கேட்டு இந்த மாதிரியெல்லாம் தமிழுக்கு தொண்டாட்டியிருக்காங்க அப்படிங்கும்போது அவருக்கு தன்னை போன்ற ஒரு வெளிநாட்டு நபர்களுங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி. அங்கே இருக்கக்கூடிய தமிழ் பல்கலைக்கழகங்களுடைய மாணவர்களோடு உரையாடுகிறார், துணைவேந்தரை சந்திக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அங்கே உள்ள எல்லா கட்டமைப்புகளையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். பழைய சுவடிகளை எல்லாம் பார்க்கிறார். அந்த தமிழ் நம்மளுடைய சுவடிகள், பழைய பனை ஓலையில் செய்யப்பட்ட சுவடிகள் எல்லாத்தையும் பார்த்து அது எல்லாத்தையுமே தன்னுடைய வீடியோவில் கிளிப்பிங்ஸில் எடுத்துக்கிறார். அவருடைய பயணம் வந்து தமிழர்கள் எந்த அளவுக்கு ஒரு முன்னோடிகளாக இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு இருக்காங்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே தஞ்சை பல்கலைக்கழகத்திலிருந்து விடை பெற்றதுக்கு பிறகு அவருக்கு வந்து ஒரு விருந்தினர் மாளிகையில் தங்க வைக்கிறாங்க. அப்போவும் கலெக்டர்கிட்டையும் அந்த வந்திருக்கக்கூடிய தேன்மொழிங்கிற அதிகாரிக்கிட்டையும் பல தகவல்களை கேட்குறாரு. எல்லா தகவல்களையும் கேட்டுட்டு முழுமையாக முடியுது. மறுநாள் அந்த சதய விழாவிற்கு கலந்து கொள்வதற்கு முன்பே வந்து இவருக்கு தஞ்சை பெரிய கோயிலை சுட்டி காட்டுகிறார். அப்போது தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய கோபுரத்தில் தொப்பி கண்ணாடியோடு போட்டு ஒரு வெளிநாட்டு பயணி ஒரு சிற்பமாக இருக்கிறதை காப்பார். அவர் அதை கேட்குறார், இது யார் அப்படின்னு. இது வந்து அந்த காலத்தில் வந்திருந்த ஒரு வெளிநாட்டு பயணி அப்படிங்கிற மாதிரி, அப்போவே 1000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதையும் குறிப்பெடுத்துக் கொள்கிறார். இதெல்லாம் முடித்ததுக்கு பிறகு அவர் இரவு தங்க வைக்கப்படுகிறார். எல்லாம் முழுமையாக தகவல்கள் கேட்கிறார். இது குறித்தெல்லாம் எல்லார்ட்டையும் பேசிடுறாரு. பேசிட்டதுக்கு பிறகு சதய விழாவில் கலந்து கொண்டதற்கு பிறகு அவரை வந்து பாதுகாப்பாக திருச்சி வரை அந்த அதிகாரிகள் விட்டுட்டு அதன் பிறகு சென்னைக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அந்த தேன்மொழிங்கிற தனி அதிகாரியும் வெளிநாட்டு விருந்தினரும் வந்து விடுகிறார்கள். இப்போது என்னென்னா அங்கு வந்து தஞ்சை சதய விழாவில் வந்து சாதிய ரீதியாக சில பிரச்சனைகள் வருது. எங்கள் சமூகம் உங்கள் சமூகம் அப்படிங்கிற பல கேள்விகள் அந்த இடத்துல வருது. அப்போ வரும்போது திடீரென்று ஒரு பரபரப்பு என்னென்னா, பல இடங்களில் ராஜராஜ சோழன் வந்து மனிதனே கிடையாது, அவர் ஒரு ஏலியன்
யார் சொல்றது? பல அங்கங்கே போஸ்டர்களை ஒட்டியிருக்காங்க. ஓகே. அந்த போஸ்டர்களில் வந்து ராஜராஜ சோழன் ஏன் ஏலியன் அப்படின்னா, அந்த தஞ்சை பெரிய கோயிலுடைய கட்டமைப்பே வந்து பார்த்திங்கன்னா இந்திய கட்டமைப்பு, குறிப்பாக தமிழர்களுடைய கட்டமைப்பு படி கட்டப்படல. இது போன்ற ஒரு கட்டடம், குறிப்பாக கோபுரங்கள், கோயில்கள் கட்டப்படுவதென்றால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது வெளி கிரகத்தில், இன்னும் சொல்லப்போனால் வேற்று கிரக வாசிகளால் தான் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்படிங்கிற அடிப்படையில் ராஜராஜ சோழன் ஒரு ஏலியனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத அங்கங்கே போஸ்டரில். இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பரபரப்பாகி அங்கே இருக்கக்கூடிய எல்லா சமுதாய மக்களும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஏலியன் வந்து கிடையாது, அவர் வந்து ராஜராஜ சோழன் மனிதன் தான், குறிப்பாக தமிழன் தான் அப்படின்னு போராட ஆரம்பிக்கிறாங்க. ஜாதியிலேருந்து வெளியே வந்து தமிழர்னு போராடுறாங்க. மனிதன்கிறத போராடமா. இப்போ செய்தி என்னன்னா, கலெக்டர் வந்து இது குறித்து ஒரு பதில் அறிக்கையை கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ அவர் தெளிவாக சொல்கிறார், ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்தில் சாதி என்பது கிடையாது, சாதிய சமூகங்கள்ங்கிறது நம்மளாக கட்டமைச்சுக்கிட்டது. அடுத்ததாக நீங்கள் சாதி குறித்து நீங்கள் ஒருத்தர் அவரை நம்ம சமூகம், உங்கள் சமூகம், என் சமூகம்னு சொல்லுகின்ற போது, இது போன்ற ஏலியன்னு சொல்லுகின்ற போது உங்களுக்கு எப்படி அந்த உணர்வு வருகிறதோ, இல்லை அவர் மனிதன், தமிழன், இதைத்தான் நம்ம வந்து முழுமையாக எடுத்துக்கணும். இதுக்காக வந்து அந்த ஏலியன்னு ஒட்டின யாரையும் நம்ம விட்டுற போகிறதில்ல, அது யாருன்னு கண்டறிஞ்சு அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம். ராஜராஜ சோழனை வந்து இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகளுக்கு கொண்டு போகிறது தவறு. நம்ம சாதிய ஒரு கட்டணத்தில் அவரை வந்து பிளவுபடுத்தி பார்க்கின்ற போது அவர் மனிதனே இல்லை, தமிழனே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து வந்துடுது. முதல்ல வந்து தெலுங்கு சோழர்னு நம்மளை சொன்னாங்க, தமிழனே இல்லைன்னாங்க, இப்போ அவரை ஏலியனுங்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இனி வர்ற காலங்கள் நம்ம தமிழ் மன்னரில் ஒருவர், தஞ்சை பெரிய கோயிலை கட்டமைத்தவர் இப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விளக்கத்தை சொல்கிறார். விளக்கத்தை சொல்லிட்டு வந்தவருக்கு அவருடைய வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வருகிறது. இந்த தேன்மொழி சென்னைக்கு வந்தாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு போன நபர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா, நம்ம வந்து எதிர்பார்த்த நபர் வரவே இல்லை, வேற ஒரு நபர் வந்துட்டு போயிருக்காரு அப்படின்னு அந்த அம்மா ஒரு தகவல் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? வெளிநாட்டிலிருந்து அந்த ஸ்டூவர்ட்னு வெளிநாட்டு நபர் வந்தார்ல, அவர் வந்து குறிப்பிட்டு நம்முடைய மத்திய அரசு சொன்ன நபர் இல்லை, வந்தவர் வேற நபர், அந்த பேரை பயன்படுத்திட்டு வேற நபர் வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு குறிப்பாக அந்த பேனா எழுதிட்டு அந்த பேனா பரிசளிச்சிருக்கிறாரு அந்த தேன்மொழி. அந்த பேனா வந்து நம்ம குறிப்பாக இங்கே பூமியில் கிடைக்கக்கூடிய பொருள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்கு. அவர் வெளிநாட்டுக்கு அவர் தனி இதில் கிளம்பி போயிடுறாரு. அப்போ வந்து இந்த செய்தியை வந்து கலெக்டருக்கு வருது. இப்போ கலெக்டருக்கு என்னென்னா, இந்த தேன்மொழி அவர்கள் கொடுத்த அந்த அறிக்கையை வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது, அப்போ வந்துட்டு போன நபர் யார் அப்படிங்கிற ஒரு செய்தி வரும். அதே டைமில் தஞ்சை பெரிய கோயிலில் ஒரு பறக்கும் தட்டு மாதிரியான ஒரு, அது விமானம் போல் ஒரு பறக்கும் தட்டுலேருந்து ஒரு மர்ம நபர்கள் 2-3 பேர் தஞ்சை பெரிய கோயிலில் குதிக்கிறதாகவும், இது வந்து ஒரு கற்பனை கதை தான். இது அடிப்படையில் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சில நாட்கள் கழித்து ஹார்வர்டு யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு தகவல் வருது, ஏலியன்ஸ்கள் என்பவர்கள் தனியாக எங்கும் இல்லை, மனிதர்களோடு மனிதர்களாகவே வாழ்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. இப்போ நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டது வந்து நான் எழுதின ஒரு சிறுகதை, ஏலியன்ஸ் எச்சரிக்கை. அதில் என்ன குறிப்பிட்டு நான் சொல்கிறேன்னா, ராஜராஜ சோழனை சமூகத்தின் அடிப்படையில் பிரிக்க வேண்டாம், சமூகத்தின் அடிப்படையில் சொந்தம் கொண்டா வேண்டாம். அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எப்படி அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா இப்படி தான் பண்ணியாகணும். அவன் நம்ம ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அவன் நம்ம ஆளுன்னு நீங்கள் ஏற்றுக்குவீங்கன்னா, ஏலியன்ஸ் கூட நாளைக்கு வந்து ராஜராஜ சோழனை சொந்தம் கொண்டாடுவாங்க அப்படிங்கிற ஒரு கற்பனை கதை தான், செய்தி தான். இது நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதனால் நாம் என்ன சொல்கிறோன்னா, சதய விழா நடத்துவது என்பது ராஜராஜ சோழனுடைய பணிகளையும் மக்களுக்காக அவர் செய்த சாதனைகளையும், குறிப்பாக தஞ்சை பெரிய கோயிலை கட்டமைத்து உலகத்திற்கான ஒரு அதிசயமாக கொடுத்ததற்காகவும் தான். அவரை வந்து நீங்கள் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தில் ஒரு சாதியில் கட்டமைக்கின்ற ஒரு வழக்கம் இருந்தால் நம்மை பற்றி மற்ற மாநிலங்களிலும் உலகளாவிய இருக்கக்கூடிய மக்களும் மிகவும் தவறாக கருதுவார்கள். அந்த 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 விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நான் சொன்ன ஒரு கற்பனை கதை தான் இது. இந்த கதையை வந்து ஏன் நான் எழுதுனேங்கிறதுக்கான காரணம் இதுதான். ராஜராஜ சோழன் என்பவன் தமிழ் மன்னன், உலகம் போற்றுகின்ற தமிழ் அரசன், குறிப்பாக தஞ்சை பெரிய கோயிலை கட்டினான் இப்படிங்கிற செய்தியோடு இருக்கட்டும்.
அவரை வேறு எந்த சமூகத்திலும் சேர்த்து ரொம்பவும் வந்து நம்முடைய தமிழர்களுடைய பண்பாட்டை நாமே கொச்சைப்படுத்த வேண்டாம் என்பதற்காக தான் சொல்கிறது. இந்த செய்தியை ஏன் நம்முடைய சேனல் மூலமாக சொல்கிறோம் என்றால், விழிப்புணர்வு என்பது இப்போ இதை வந்து நேரடியாக நீங்கள் சொல்கின்ற போது ஒரு விளையாட்டிற்கான ஒரு கதையாக கூட இருக்கலாம், ஒரு பேசு பொருளாக வந்து ஏதோ வந்து நம்ம மக்களை கவர்வதற்காகவோ இல்லை மக்களுக்கு இந்த மாதிரியான இப்படி ஒரு கதையை சொல்லி தான் மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக நம்ம கட்டமைக்கப்பட்டதாக நினைக்கலாம். ஆனால் என்ன நான் சொல்ல வரேன்னா, ஒரு செய்தி என்பதை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்பதை தொடர்ச்சியாக பிளவுபடுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது, ஒற்றுமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அதற்கு உங்களுக்கு சுவாரஸ்யத்திற்காகவும் எளிமையாக சொல்வதற்காகவும் இந்த கதையை, கற்பனை கதை இருந்தாலும் கூட ஏலியன்ஸ் வந்து ரொம்ப காலமாக மண்ணில் இருப்பதாகவும் அவர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் தஞ்சை பெரிய கோயிலோடு சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுவதையும் நாம் முற்றிலும் புறக்கணித்து விட முடியாது. அந்த அடிப்படை அதையெல்லாம் ஆய்வுக்குரியவை. குறிப்பாக நாம் அதையெல்லாம் தாண்டி நாம் இன்னும் செல்ல வேண்டிய வேறு பணிகள் நிறைய இருக்குது. மக்களுக்கான பணிகளை நான் சொல்வதுனா, தஞ்சை பெரிய கோயிலை பாதுகாக்க வேண்டும். தஞ்சை பெரிய கோயில் குறித்த அனைத்து பண்பாட்டு தரவுகளையும் நீங்கள் படிக்க வேண்டும். மன்னர்களுக்கான செய்திகளை படியுங்கள். குறிப்பாக நம் தமிழர்களுடைய கலாச்சாரம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதையெல்லாம் தாண்டி இன்னும் பல சாதனைகளை செய்ய வேண்டும். ஒரே ஒரு தஞ்சை பெரிய கோயில் தான் இன்ன வரைக்கும் இருக்குது. இது போன்று வேறு ஒரு கட்டமைப்பு நம்மளால் பெரிய அளவில் செய்ய முடியல. கங்கை கொண்ட சோழபுரம்லாம் இருந்தாலும் கூட தஞ்சை பெரிய கோயிலுக்கு இணையாக ஒரு கட்டமைப்பை நம்மால் செய்ய முடியவில்லை. 1000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த ஒரு மன்னனால் இது போன்ற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடிந்தது என்றால், தமிழர்கள் எந்த அளவுக்கு அறிவியல் பூர்வமாக தொழில்நுட்பம் சார்ந்து சிந்தித்திருக்கிறார்கள், அந்த அறிவு எத்தகையதாக இருந்திருக்கிறது என்பதையெல்லாம் நாம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் தமிழர்களை வந்து வியந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்துட்டு தமிழர்கள் வந்து ஜாதியாலையும் மதத்தினாலையும் பிரிந்து கிடக்கிறாங்க. கடவுளை கூட ஜாதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும் தலைவர்களை கூட ஒரு ஜாதியாக ஒடுக்க பார்க்குறாங்க. உங்களுடைய இந்த கற்பனை கதையை கூட விழிப்புணர்வாக மாற்றியதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.